தோசை தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாட்டு மினி தட்டை பண்ணி பாருங்கங்க. பட்டர் மினி தட்டை சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா சாஃப்டாக எம்மியாட்டு கிறிஸ்பியாக இருக்கும். தோசை தீபாவளிக்கு கல்யாணம் முடிஞ்சு வர பெண்களுக்கெலாம் இந்த மாதிரி தட்டை செஞ்சு கொடுங்கங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு மூணையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு மேசரை வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. கீரை மத்து இல்லைனாக்கா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது தேவையான மசாலா வந்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூனுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டில் கையில் ஒட்டாது. இந்த மாதிரி சிலிண்டர் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாட்டு சீடை மாதிரி உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு பட்டை சீட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மேலே போட்டதுக்கும் ஒரு சீட்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி போடுங்கங்க. உருண்டை உருண்டையாக தள்ளி தள்ளி வச்சு ஒன்று போல் நம்ம போட்டுடலாம். சீக்கிரமாட்டு ஈஸியாட்டு பால் கவர் வாழை இலை எதுலனாலும் வச்சு தட்டிடலாம். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அரிசி மாவுனாலும் உங்களுக்கு அழுத்தி தேய்க்கணும்னு வேண்டாம். சூப்பராகிட்டு தட்டியாச்சுங்க. இந்த மாதிரி கீரை மத்து இல்லைன்னா மேசரை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்தது எண்ணெய் காயதுக்குள்ளே நம்ம அடுத்த ஒரு பேச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக கிடச்சிரும் நமக்கு. எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சு லோவாக நின்று நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக வேகணுங்க. வெந்தோடனே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தீபாவளி தட்டை ரெடி. பட்டர் தட்டைங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு டீ போட்டிருக்கேன். டீயோட வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டா மறுமொறுன்னு கிறிஸ்பியாக கிடச்சிருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஸ்டவ்வோட சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பட்டர் தட்டை கூட சூப்பராக கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.